வணக்கம். உங்கள் விக்கிராஜ். மீண்டும் டிவிக்கோட தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறதாக அவங்க கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது குறிப்பா சொல்ல போனா இந்த அரசியல் காலத்துல டிவிக்கே சார்ந்த இந்த கரூர் இஷ்யூல இருந்து ரொம்பவே பயங்கரமா பேசப்பட்டு வருது. அதாவது குறிப்பா கரூர்ல உயிரிழந்த அந்த மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய குடும்பங்களை மாமல்லபுரத்துக்கு வரவழைச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்காரு. ஆறுதல் கூறினதே இல்லாம அவங்க குடும்பங்க எல்லாத்தையும் டிவிக்கோட தலைவர் திரு விஜய் அவர்கள் தத்தெடுத்ததாக கூறப்படுது. அதுவும் இல்லாம அதுல ஒரு நபர் மட்டும், அதாவது குறிப்பா சொல்ல போனா கரூர் இஷ்யூல ரமேஷ் என்றவர் உயிரிழந்திருக்காரு. அந்த 41 பேர்ல அவருடைய மனைவி என்ன பேசியிருக்காங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஆறுதலானது வீட்டுக்கு சொல்றதுதான் ஆறுதலாகவே இருக்கும். ஆனா இவங்க எனக்கு வீட்டுக்கு ஆறுதல் படுத்தல, இவங்க கூப்பிடுறதுலதான் நான் போனா அங்க எனக்கு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுனதும் இல்லாம விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து வந்த 20 லட்சம் ரூபாயை திருப்பி அவங்க அனுப்பியிருக்காங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமா பேசப்பட்டு வருது. என்ன இது, இவருக்கு ஆதரவா கரூர் இஷ்யூல நிறைய பேர் பேசியிருந்தாங்களே, திடீர்னு ஒருத்தவங்க மட்டும் இந்த மாதிரி எதிர்மறையா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனங்களும் வைக்கலாம். ஆனா அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவங்களுடைய வழியை யாராலையும் சொல்ல முடியாது. விமர்சனங்கள் வைக்கிறவங்க எல்லாருமே ஒரு நொடினா அவங்க அதை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க வீட்டுல இறந்தது குடும்ப தலைவர், அதாவது அவங்களுடைய கணவர். அவங்களோட வழி அவங்களுக்கு தான் தெரியும். விமர்சனம் வைக்கிறவங்க அப்புறம் நீங்க யோசிச்சு விமர்சனம் வைங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நடக்கிற அரசியல் சூழ்நிலையில விஜய் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டிருக்காரு. அதாவது டெல்டா மாவட்டத்துல நெற்பயிர்கள் எல்லாமே, அறுவடை செஞ்ச பயிர்கள் எல்லாமே அங்க பாதுகாப்பு இல்லாம இந்த மழை காலத்துல ரொம்பவே சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த பயிர் நிலங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சேதம் அடைஞ்சதாக நம்மளுடைய இப்பொழுது தற்போதைய அரசியலை சுட்டி காட்டியிருக்காரு. நீங்க டெல்டாக்காரன் சொல்லுவீங்களே, இப்போ நடக்கிற சூழ்நிலையில விவசாயியோட நிலைமை இதுதானா, நீங்க டெல்டாக்காரன் சொன்னதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் அறிக்கை ஒண்ண தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த அறிக்கையை பார்த்ததும்